தமிழ் சினிமாவில் ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண ஆக்டர் மூவிஸ் லிஸ்ட்டை பார்த்தலாம். அதில் 5வது இடத்துல பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட அமரன் படம் கிட்டத்தட்ட 300 கோடி கலெக்ஷன் பண்ணி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல இருக்குது. அவரோட கெரியர்லேயே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கலெக்ஷன் பண்ண மூவின்னு பார்த்தீங்கன்னா அமரன் தான். 4வது இடத்துல பார்த்தீங்கன்னா தல அஜித்தோட குட் பேட் அக்லி பார்த்தீங்கன்னா 348 கோடி கலெக்ஷன் பண்ணி இப்போ வரைக்கும் அது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்குது. 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா கமலஹாசனோட விக்ரம் படம் பார்த்தீங்கன்னா 411 கோடி விரும்பத்தை கலெக்ஷன் பண்ணி இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்குது. நம்பர் 2ல் பார்த்தீங்கன்னா தளபதி விஜயோட லியோ படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 590 கோடி விரும்பத்தை கலெக்ஷன் பண்ணி அதாவது தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல இருக்குது. நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினியோட 2.0 தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. கிட்டத்தட்ட 800 கோடி வரை பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஆனால் கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் பட்ஜெட் மூவி. பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்பர் 1ல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு லெவலில் ரஜினிகாந்த் தான் இருக்கார். இது இனிவரும் காலங்களில் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த படம் 800 கோடியை கிராஸ் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு. தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் 1000 crores பார்த்தீங்கன்னா எந்த மூவியுமே தொடரலை. வெயிட் பண்ணி பார்ப்போம் இனிவரும் காலங்களில் எந்தெந்த மூவியை 1000 crores தொட போகுது, இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி நம்பர் 1 பிளேஸ்க்கு போக போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம்.